ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ஒரு மண் சட்டியில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி முழுசாக எடுத்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் 4 கட்டு கொடுத்துருங்க. இப்போது இதுக்கான மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். நீங்கள் இதில் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ரிஃபைனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதையெல்லாம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு எடுத்திருக்கேன். இதை நல்லா இடித்து பொடி பண்ணிக்கலாம். என்னோடய குட்டி பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் பாருங்கள். இப்போது இது நல்லா இடித்து பொடி பண்ணியாச்சு. இந்த பொடியும் நம்ம இந்த கத்திரிக்காய் கிரேவியில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த டிஷ்லேயே பயங்கர ஹைலைட்டான டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. எண்ணெயிலேயே தான் இது ஃபுல்லாக வேக போகுது. இதை நல்லா பரட்டி விட்டு எல்லா பக்கமும் ஈவனாக வேக வைங்க. இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே நல்ல மேட்சாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் சாதத்துக்கும் நல்ல மேட்சாக இருக்கும். சாம்பார் சாதம், நீங்கள் எந்த சாதம் வச்சிங்கனாலுமே இது நல்லா சூப்பரான மேட்சாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் மசாலா கிரேவி ரெடி ஆகிருச்சு. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.